ராமசாமி. இயற்பெயர் வே. ராமசாமி நாயக்கர். பிறப்பு செப்டம்பர் 17, 1879. இறப்பு டிசம்பர் 24, 1973. பெற்றோர் வெங்கட்ட நாயக்கர் நாயுடு, சின்னத்தாயம்மாள். வகித்த பதவி அரசியல்வாதி, சமூக சேவகர். வாழ்க்கை வரலாறு. பெரியார் என அனைவராலும் அழைக்கப்படும் வே. ராமசாமி அவர்கள் எழுச்சியூட்டும் அரசியல்வாதியாக மட்டுமல்லாமல் சமூக சீர்திருத்தத்திற்காகவும் மூடநம்பிக்கைகளை மக்களிடமிருந்து களைவதற்காகவும் சாதி வேற்றுமைகளை அகற்றுவதற்காகவும் போராடிய மிகப்பெரிய பகுத்தறிவாளர். தமிழகத்தின் மிகப்பெரிய கழகமான திராவிடர் கழகத்தை தோற்றுவித்தவர். பெண் விடுதலைக்காகவும் சாதி மற்றும் பாலின சமத்துவம் போன்ற கொள்கைக்காகவும் திராவிடர்கள் பார்ப்பனரல்லாதார் என்ற காரணத்தால் புறக்கணிக்கப்படுவதையும் எதிர்த்து போராடிய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை. தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் என்றும் இந்தியாவின் கண்ணிராத பகுத்தறிவு சிற்பி என்றும் போற்றப்பட்டவர் வே. ராமசாமி அவர்கள். பிறப்பு வே. ராமசாமி அவர்கள் 1879ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் நாள் வெங்கட்ட நாயக்கருக்கும் சின்னதாயம்மைக்கும் மகனாக இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள ஈரோடு மாவட்டத்தில் பிறந்தார். இவருடைய இயற்பெயர் ஈரோடு வெங்கட்ட ராமசாமி நாயக்கர். இவருக்கு கிருஷ்ணசாமி என்ற சகோதரனும் கண்ணம்மா மற்றும் பொன்னுதாயி என்ற சகோதரிகளும் இருந்தனர். இவருடைய குடும்பம் வசதியான வணிக பின்னணியை கொண்டதாக இருந்தது. ஆரம்ப வாழ்க்கை. தனது படிப்பை 5ஆம் வகுப்பு வரை முடித்துக்கொண்ட வே. அதன் பின் கல்வி பயில விருப்பம் இல்லாததால் தன்னுடைய 12வது வயதில் தந்தையின் வணிகத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். தன்னுடைய இளம் வயதிலேயே தனது பகுத்தறிவு சிந்தனையால் திராவிடத்தை சதியால் அடக்கியாண்ட ஆரியத்தை பல கேள்விகள் கேட்கத் தொடங்கினார். அவருடைய 19வது வயதில் 13 வயது நிரம்பிய நாகம்மையாரை மணந்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகு நாகம்மையார் தன்னுடைய கணவரின் புரட்சிக்கு முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்து கொண்டார். திருமணமான 2 ஆண்டுகளில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஆனால் அந்த குழந்தை 5 மாதங்களிலேயே இறந்துவிட்டது. 1902ஆம் ஆண்டுகளில் கலப்பு திருமணங்களை நடத்தி வைத்தார். அனைத்து சமய சாதியினருடனும் சேர்ந்து விருந்துண்டார். இதனால் இவருக்கும் இவருடைய தந்தைக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டது. பின்னர் இவருடைய பகுத்தறிவு செயல்களை ஏற்க முடியாத தந்தையின் கண்டனத்தால் துறவு பூண்டு காசிக்கு சென்றார். காசிக்கு பயணம். காசியில் அவருக்கு நடந்த நிகழ்வு அவரின் எதிர்கால புரட்சிகர சிந்தனைக்கு வித்திட்டது. பெரியாருக்கும் அவரது தந்தைக்கும் ஏற்பட்ட மனக்கசப்பால் காசிக்கு சென்ற அவருக்கு அங்கு பிராமணரல்லாதார் வழங்கும் நிதியில் நடத்தப்படும் அன்னசத்திரத்தில் உணவு மறக்கப்பட்டு வீதியில் தள்ளப்பட்டார். இந்த நிலைமையை எண்ணி மிகவும் வருந்தினார். பின்னர் குப்பை தொட்டியில் விழும் எச்சில் இலைகளின் உணவை உண்டு பசியாற்றினார். அது மட்டுமல்லாமல் காசியில் வேசிகளின் வேஷமும் திராவிடர்கள் பிச்சைக்காரர்களாக இருப்பதையும் மற்றும் புனித கங்கையில் பிணங்கள் மிதப்பதையும் கண்ட அவர் அன்றிலிருந்து இறைமறுப்பாளராக, ஒரு நாத்திகவாதியாக தன்னை மாற்றிக் கொண்டார். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க. சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். ஆரம்பகால அரசியல் வாழ்க்கை. காங்கிரஸ் கட்சியின் கொள்கைகளில் ஈடுபாடு கொண்ட பெரியார் 1919ஆம் ஆண்டு தன்னை அக்கட்சியில் இணைத்து கொண்டார். காந்தியடிகளின் கொள்கைகளை பின்பற்றியது மட்டுமல்லாமல் பிறருக்கும் எடுத்து கூறினார். வெளிநாட்டு துணிகளை விற்பனை செய்யும் வணிகர்களுக்கு எதிராக மறியல் போராட்டங்களையும் நடத்தினார். 1921ஆம் ஆண்டு கள்ளுக்கடைகளை மூட வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட அவர் தன்னுடைய தோட்டத்திலிருந்த 500 தென்னை மரங்களை வெட்டிச் சாய்த்தார். இப்போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனையும் பெற்றார். 1921 முதல் 1922 வரை ஒத்துழையாமை மற்றும் மிதமாக மதுகுடித்தல் சட்டங்களை எதிர்த்து மறியலில் ஈடுபட்ட அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டார். 1922 சென்னை மாகாண காங்கிரஸ் கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் திருப்பூரில் நடைபெற்ற கூட்டத்தில் அரசு பணிகளிலும் கல்வியிலும் இடஒதுக்கீட்டை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தினார். ஆனால் இது இனவேற்றுமையை பிரதிபலிப்பதாக அமைவதால் அன்றைய காங்கிரஸ் கட்சியில் உள்ளவர்கள் ஏற்க மறுத்தனர். இதனால் பெரியார் 1925 அக்கட்சியை விட்டு விலகினார். வைக்கம் போராட்டம்.
பெரியாருக்கு காந்தியின் கொள்கைகளில் ஒரு வலுவான நம்பிக்கை இருந்தது. கேரளாவில் வைக்கம் என்னும் ஊரில் அரிசன மக்கள் என்றழைக்கப்படும் தலித் மக்களும் ஈழவர்களும் கோயில் இருக்கும் வீதிகளில் நடக்கவும் கோயிலுக்குள் நுழையவும் தடை விதிக்கப்பட்டிருந்தது. 1924ஆம் ஆண்டு கே. மாதவன் அவர்கள் இதை எதிர்த்து காந்திய வழியில் சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கினார். இப்போராட்டத்தில் நாடெங்குமுள்ள காங்கிரஸ் தலைவர்களும் தொண்டர்களும் கலந்து கொண்டு தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். தமிழகத்தின் சார்பாக தந்தை பெரியார் கலந்து கொண்டார். பின்னர் கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டார். அவருடைய துணைவியான நாகம்மையாரும் இப்போராட்டத்தில் பங்கேற்று கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பெரியார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போதிலும் அவருடைய தொண்டர்கள் கைவிடாது போராட்டத்தை தொடர்ந்ததால் வெற்றியும் கிட்டியது. இந்த போராட்டத்திற்கு பிறகு பெரியார் வைக்கம் வீரர் என தமிழக மக்களால் அழைக்கப்பட்டார். சுயமரியாதை இயக்கம் 1925ஆம் ஆண்டு பெரியாரால் சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த இயக்கத்தின் முக்கிய கொள்கையை மூடப்பழக்க வழக்கங்களை சமூகத்தில் மக்களிடம் இருந்து அகற்றுவதை நோக்கமாக கொண்டு செயல்பட்டது. தீண்டாமை, மூடநம்பிக்கை, வர்ணாசிரம தர்மம் கடைபிடிக்கும் பார்ப்பனியம், பெண்களை தாழ்வாக கருதும் மனநிலை போன்றவற்றை எதிர்த்து குரல் கொடுத்தார். தென்னிந்தியாவில் பழம்பெருமை வாய்ந்த திராவிடர்கள் பார்ப்பனரல்லாதார் என்ற காரணத்தால் புறக்கணிக்கப்படுவதையும் அவர்களால் திராவிடர் வாழ்வு சுரண்டப்படுவதையும் பெரியார் எதிர்த்தார். கைம்பெண் மறுமணம் போன்ற புரட்சி திருமணங்களை நடத்தி காட்டியது மட்டுமல்லாமல் கலப்பு திருமண முறையையும் இவ்வியக்கம் ஆதரித்தது. கோயில்களில் சட்டத்திற்கு புறம்பாக பின்பற்றப்படும் தேவதாசி முறையையும் குழந்தைகள் திருமணத்தையும் தடை செய்தது. அரசு நிர்வாக பணி மற்றும் கல்வி ஆகியவற்றில் இடஒதுக்கீடு முறையை கடைபிடிக்க இவ்வியக்கம் வலியுறுத்தியது. பின்னர் தன்னுடைய கொள்கைகளையும் சிந்தனைகளையும் பரப்புவதற்கு குடியரசு நாளிதழை 1925ஆம் ஆண்டு தொடங்கினார். சுயமரியாதை இயக்கம் வெகுவேகமாக வளர்ந்தது மட்டுமல்லாமல் மக்களின் ஆதரவையும் பெற்றது. சுயமரியாதையாளர்கள் ஈரோடு மற்றும் பிற மாவட்டங்களிலும் மாநாடுகளும் கூட்டங்களும் நடத்தப்பட்டு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். 1929 முதல் 1932 வரை மலேசியா, ரஷ்யா, ஐரோப்பா, பிரான்ஸ், ஜெர்மனி, கிரீஸ், சிங்கப்பூர், இலங்கை மேலும் பல வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு தன்னுடைய சுயமரியாதை கொள்கைகளை விளக்கிக் கூறினார். இந்தி எதிர்ப்பு 1937ஆம் ஆண்டு சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் சென்னை மாநிலத்தின் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு இந்தி கட்டாய மொழியாக பள்ளிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனால் தமிழகம் முழுவதும் எதிர்ப்புகளும் போராட்டங்களும் வெடித்தன. இந்தி பேசும் வடஇந்தியர்களிடமிருந்து தமிழர்களை பிரித்து இரண்டாம் தர குடிமக்களாக காட்டுவது மட்டுமல்லாமல் தமிழர்களின் முன்னேற்றத்தையும் பண்பாட்டையும் சிதைத்துவிடும் என வலியுறுத்தி 1938 இல் நீதி கட்சியின் சார்பாக பெரியார் மற்றும் சர் டி. பன்னீர்செல்வம் தலைமையில் நடந்த போராட்டத்தில் பெரியாருடன் பலர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டனர். 1939ஆம் ஆண்டு விடுதலை செய்யப்பட்ட பெரியார் நீதி கட்சியின் 1916ஆம் ஆண்டு பிராமணர்களின் ஆதிக்கத்திற்கு எதிராக தொடங்கப்பட்ட தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற அரசியல் கட்சி பின்னாளில் நீதி கட்சியாக மாறியது. தலைவராக பொறுப்பேற்றார். அவரது தலைமையில் நீதி கட்சி பெரும் வளர்ச்சி பெற்றது. இருப்பினும் நீதி கட்சியில் பெரும்பாலான உறுப்பினர்கள் செல்வந்தராகவும் கல்வியறிவு பெற்றவர்களாகவும் இருந்ததால் பெரியாரின் கீழ் செயல்பட மனமில்லாமல் கட்சியிலிருந்து விலகினார். பெரியாரின் திராவிட கழகம் பெரியார் அவர்கள் நீதி கட்சியின் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு நீதி கட்சி என்ற பெயரை 1944 இல் திராவிட கழகம் என பெயர் மாற்றினார். திராவிட கழகத்தின் கொள்கைகள் வெகு விரைவில் மக்களிடத்தில் சேர்ந்தது. திராவிடர் கழகம் சமூகத்தில் பரவி கிடந்த தீண்டாமையை ஒழிப்பதிலும் சுயமரியாதை, சாதி எதிர்ப்பு, பகுத்தறிவு, இறைமறுப்பு, பெண் உரிமை மற்றும் பெண்கல்வி போன்றவற்றையும் வலியுறுத்தி தொடங்கப்பட்ட ஒரு சமூக இயக்கமாகும். கருப்பு சதுரத்தின் நடுவே சிவப்பு வட்டம் என்பதே திராவிட கழகத்தின் கொடியாக இருந்தது. பெரியாருக்கும் அண்ணாவிற்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு.
பெரியாரின் திராவிட கழகம் சமுதாய மறுமலர்ச்சி, விழிப்புணர்வு, மூடநம்பிக்கை ஒழிப்பு, கடவுள் மறுப்பு போன்ற கொள்கைகளை சார்ந்து இருந்ததால் திராவிட கழகத்தை அரசியல் கட்சியாக மாற்றினார். நன்றி.